டாப் 10 ப்ராடக்ட்ல ஒரு 10வது ப்ராடக்டா இப்ப நம்ம கொடுக்க போற ப்ராடக்ட் வந்து ப்ராஸ்டேட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம ஒரு சின்ன டீட்டெயிலோட பேச போறோம். அதுக்கப்புறம் நான் ப்ரெசன்டேஷனுக்குள்ள போயிடுறேன். ஆனா இந்த ஒரு ப்ராடக்டை மட்டும் நம்ம டீப்பா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல அதிகமான பிரச்சனைகள் வரக்கூடிய ஆண்களுக்குன்னு ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா அது வந்து இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், பிபிஹெச். இந்த பிரச்சனை வந்து காமனா எல்லா வகையான ஆண்களுக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வருது. மெயினா சொல்லணும் அப்படின்னா எபோவ் 50 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வருவது போல ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வருது. ப்ராஸ்டேட் வீக்கம்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த படத்துல பாத்துக்கிட்டு இருக்கிறது 2 படம் பாக்குறீங்க. லெஃப்ட்ல இருக்கிறது வந்து ப்ராஸ்டேட், அதாவது இந்த ஏரியா வந்து ப்ராஸ்டேட்னு சொல்லுவோம். மேல இருக்கக்கூடியது வந்து யூரினரி பிளாடர். இந்த அனாட்டமி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். மேல இருக்கக்கூடியது யூரினரி பிளாடர். கீழே போறக்கூடிய அந்த டியூப், இந்த டியூப் வந்து யூரித்ரா, அதாவது யூரின் போகக்கூடிய ஒரு டியூப். இந்த டியூபை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட், இந்த கிளாண்டுக்கு பேரு தான் வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு பேர். அதாவது டெஸ்டிஸ்ல இருந்து ஸ்போம் ப்ரொடக்ஷன் ஆகி எஜாக்குலேட் ஆயிட்டு வரும்போது இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல ஒரு வாட்டர் செக்ரேட் ஆகும். இதுக்கு பேர் வந்து ப்ராஸ்டேட் வாட்டர் அப்படின்னு பேர். ப்ராஸ்டேட் வாட்டர் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பேம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கணும். அதாவது பிஹெச் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணும்போது தான் அதில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் வந்து லாங் ஸ்டாண்டிங் உயிரோடு இருக்கும். இதுக்காக பிரபஞ்சம் படைச்சிருக்கிற ஒரு வாட்டர் தான் வந்து ப்ராஸ்டேட் வாட்டர் அப்படின்னு பேர். இது செக்ரேட் பண்ணக்கூடிய வாட்டர். இது அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டினுடைய வேலை வந்து ஸ்பேம் வரும்போது அந்த ஸ்பேமுக்கு வந்து வாட்டர் கொடுக்கணும், ஒரு அல்கலைன் வாட்டர் கொடுக்கணும். இந்த அல்கலைன் வாட்டருக்கு பேர் தான் வந்து ப்ராஸ்டேட் வாட்டர் அப்படின்னு பேர். இது இல்லைன்னா ஸ்பேம் உயிரோடு இருக்காது. ஸோ இந்த ஒரு அமைப்பு தான் ப்ராஸ்டேட் கிளாண்ட் நம்ம சொல்றோம். ஜென்ரலா ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் செக்ரேட் ஆகும்போது அது வந்து டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஹார்மோனாவை கன்வெர்ட் ஆகும். அந்த ஹார்மோன் கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு என்சைம் தேவைப்படும். அது பேர் வந்து 5-ஆல்பா டெக்ஸ்ட்ரேஸ் அப்படின்னு பேரு. இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரானா கன்வெர்ட் ஆகிற இந்த சூழ்நிலை 50 வயசுக்கு மேல ரொம்ப ஜாஸ்தி. காரணம் அந்த ஸ்பேம் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் இல்லாத ஒரு ஸ்டேஜ். 50 வயசுக்கு மேல ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை, ஒரு ஸ்டேஜ். இந்த நேரத்துல மிக அதிகமான செல் ப்ரொடக்ஷன், அந்த 5-ஹைட்ரா டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன், அது ஒரு மிடில் ஹார்மோன், ஒரு தூண்டுகோல் ஹார்மோன். அந்த ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும்போது இந்த ப்ராசஸ் வந்து ஸ்பீடப் ஆகும். இந்த ஸ்பீடப் ஆகும்போது நிறைய நீங்க இந்த பார்த்துட்டு இருக்கிற ப்ராஸ்டேட் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்கள் வந்து மிக வேகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகி ஓவர் ப்ரொடியூஸ் ஆகும்போது அது ஒரு வீக்கமாக கன்வெர்ட் ஆகும். இந்த வீக்கத்தை தான் அந்த ப்ராஸ்டேட் வீக்கம்னு சொல்றோம். ஜென்ரலா நம்மளோட பாடிக்குள்ள எந்த இடத்துல வீக்கம் ஏற்பட்டாலும் அது கண்டினியூஸா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் வரும். எந்த இடத்துல வீக்கம் அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல
அந்த வீக்கத்தையும் நம்ம பார்க்க முடியல, அந்த இன்ஃபெக்ஷனை நம்மளால தடுக்க முடியலன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து அது கேன்சராக மாறும். ஒரு விதி, நம்மளுடைய உடல்ல எந்தெந்த இடங்கள்ல வீக்கம் ஏற்படுதோ அந்த வீக்கம் வந்து நம்மளால குணப்படுத்த முடியலையோ, அது நார்மலைஸ் ஆகலையோ, இன்ஃப்ளமேஷன் சொல்றோம். அந்த இன்ஃப்ளமேஷன் நார்மல் ஆகல அப்படின்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது ஒரு இன்ஃபெக்ஷன். அதுக்கப்புறமா அது எக்ஸ்டெண்ட் ஆகி அது கேன்சர்ல போய் முடியும். உதாரணமா நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு லங்ஸ்ல வந்து ஒரு வீக்கம் இருக்கு அப்படின்னா அது கடைசி ஸ்டேஜ் வந்து கேன்சர் ஆக முடியும். கல்லீரல்ல ஒரு வீக்கம் இருக்கு அப்படின்னா அது கேன்சர் ஆக முடியும். கணையத்துல ஒரு வீக்கம் இருக்கு, அதை நம்ம குணப்படுத்த முடியலன்னா அது கேன்சர் ஆக முடியும். அப்போ எந்த இடத்துல எல்லாம் வீக்கம் இருக்கிறதோ அந்த வீக்கம் இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையை நம்மளால சால்வ் பண்ண முடியல, அது தொடர்ந்து நீடிச்சு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதனுடைய ஸ்டேஜ் வந்து கேன்சர் ஆக மாறும். அதே மாதிரிதான் இந்த வீக்கம், புரோஸ்டேட்ல ஏற்படக்கூடிய வீக்கம் சரிவர கவனிக்கப்படல அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா, இப்ப நீங்க 2வது படம் ரைட் சைட்ல பார்க்கக்கூடிய என்லார்ஜ்மெண்ட், இந்த புரோஸ்டேட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தொடர்ந்து அது வீங்கிக்கிட்டே இருக்கு, அந்த செல் ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாகி வீங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது சென்ட்ரல்ல வரக்கூடிய அந்த டியூபோட அழுத்திரும். இந்த டியூப் வந்து ஃப்ளோ வந்து யூரின் போற ஃப்ளோ அது அழுத்தம். அப்படி அழுத்தும் போது இங்க பாருங்க, அது வந்து எல்லா வகையிலும் நசுங்கி போயிடும். அந்த டியூப் வந்து நசுங்கி போயிடும். அப்ப யூரின் போறதுக்கு அவங்களால முடியாது. யூரின் வந்து ஃபுல்லா ஃப்ளோ போகாது. டிராப்பா யூரின் போகும். பெயின்ஃபுல் யூரின், அதாவது ரொம்ப பெயினா இருக்கும். யூரின் போற டைம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கும். டிராப்பிங் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அது வந்து அடுத்த ஸ்டேஜ். இந்த இன்ஃப்ளமேஷனுடைய அடுத்த ஸ்டேஜ் வந்து யூரின் வந்து டிராப்பா சொட்டுது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அவங்களுக்கு சொட்டிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல அவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், யூடி இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஏற்கனவே வீங்கி இருக்கக்கூடிய அந்த புரோஸ்டேட்ல இந்த இன்ஃபெக்ஷனும் சேர்த்து ஆகும்போது அவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயமாக அது மாறி போயிடும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த ஃப்ளோ பைப் வந்து சரியா ஹோல்ஸ் இல்லாததுனால, நல்லா பக்கமா அழுத்தி பிடிச்சிருக்கிறதுனால யூரின் வந்து முழுமையா வெளியேறாது. இந்த பிளாடருக்குள்ள எப்பவுமே ஒரு எம்டி ஆகாம, ஃபுல் எம்டி ஆகாம, இப்ப நார்மலா இருக்கிறவங்களுக்கு ஃபுல் எம்டி ஆயிடும் பிளாடர். அதாவது யூரினரி பிளாடர்ல இருக்கக்கூடிய யூரின் வந்து ஃபுல்லா எம்டி ஆயிடும். ஆனா புரோஸ்டேட் வந்திருக்கிறவங்களுக்கு வந்து பிளாடர் வந்து எம்டி ஆகாது. எப்பவுமே கொஞ்சம் யூரின் வந்து அதுல தங்கிக்கிட்டே இருக்கும். அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூரின் வந்து அந்த இடத்துல தங்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் அது உறிஞ்சப்படும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற இன்ஃபெக்ஷனும் வந்து உள்ள உறிஞ்சப்படும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுனால அது வந்து ஒரு நாள்பட்ட புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்து கேன்சராக மாறுவதற்கான வாய்ப்பு. அப்போ ஒரு சாதாரண நிலையில இருக்கும்போது இதை நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா இதை நம்ம குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். இன்கேஸ் இதை நம்மளால பார்க்க முடியல அல்லது வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியல, நமக்கு சரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து இன்ஃப்ளமேஷனாக மாறிடும். இதை தான் வந்து புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அல்லது புரோஸ்டேட் வீக்கம் அப்படின்னு நாம சொல்றோம். ரைட். இதுக்கு நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. புரோஸ்டேட் 1 அப்படிங்கிற பேர்ல நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட்டுகளை விட 10 டாப் 10 ப்ராடக்ட்டுகள்ல நம்மளோட புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் புரோஸ்டேட் 1ம் ஒன் ஆஃப் த ப்ராடக்டா இருக்கு. இதுதான் இந்த ப்ராடக்டோடைய வேலை. இந்த ப்ராடக்டை நம்ம கன்சியூம் பண்ணும்போது ஈஸியா, அதாவது ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த புரோஸ்டேட் வீக்கம் வரக்கூடாது அல்லது ஏதாவது அதுக்கான சிம்டம் இருக்கு அப்படின்னா, அதாவது யூரின் போறதுல ஃப்ளோ சரியா இல்லை, ஸ்பீடு கிடைக்கல அல்லது யூரின் போகும்போது பெயின் இருக்கு, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலே போதும். அடுத்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போகுது, இந்த மாதிரியான சிம்டம் இருக்குது அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை நம்ம எடுக்கலாம். இருக்கிறவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஒரு 3 months இந்த ப்ராடக்ட் அவங்க எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மிராக்கிளான ஒரு ரிசல்ட்ஸை நம்மளால பார்க்க முடியும். காரணம்,
ஒரு ப்ரோஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதை ட்ரீட் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா மெயின்டைன் தான் பண்ண முடியுமே தவிர ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். பட் அந்த நிலைக்கெல்லாம் போகாம வெறுமனே ஒரு 1000-1500 ரூபாய் நம்ம செலவு பண்ணிட்டு வந்தாலே ஒரு 3 to 6 மாசத்துக்குள்ளார ப்ரீகாஷனாக முன்னெடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு இந்த யூரினரி ட்ராக்ல வரக்கூடிய பிரச்சனைகள்ல பெரிய பிரச்சனை வந்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மென்ட். ஸோ நம்ம கிட்ட நிறைய இதை பத்தி நம்ம பெருசா பேசலைன்னா கூட நிறைய வாண்டட் வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து இது. ரெண்டாவது வந்து வாங்கின அத்தனை பேருமே ஒரு பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல ஒரு கேரண்டட் ப்ராடக்ட். அடுத்தது நம்ம ஏற்கனவே நாம விட்டாலிட்டி H, விட்டாலிட்டி E, WLB இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட் வந்து அமேசிங் 40+ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட், பெண்களுக்கான ஒரு ப்ராடக்ட் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்ப பெண்களுக்கு வந்து ஒரு 3 ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. 3 ஸ்டேஜ் ஆன ப்ராடக்டை நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து 18 வயசுக்கு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய, அதாவது டீனேஜுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு ப்ராடக்ட் ஸ்வீட் 18 அப்படின்னு ஒரு ப்ராடக்ட். அது வளர் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் 18+. அதே பெண்களுடைய மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட். ஜென்ரலா அந்த டைம்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா, ஒன்று அந்த போன் ஸ்ட்ரென்த் குறையிறது. மெயினா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல ஒன்று வந்து போன் ஸ்ட்ரென்த் குறையிறது. ரெண்டாவது அவங்களுடைய பீரியட் ப்ராப்ளம்ஸ்ல மேபி சில பேருக்கு வந்து மெனோபா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல். இப்போ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த இடத்துல ஹார்மோன் இன்பேலன்சிங், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து செக்ரீஷன் குறையக்கூடிய டைம். அந்த இடத்துல அந்த சமயத்துல தான் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் 40 இயர்ஸ். இப்போ இந்த டைம்ல பெண்கள் படக்கூடிய பிரச்சனைகள் ஹார்மோன் இன்பேலன்சிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. இதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் அமேசிங் 40+ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமேசிங்கான ப்ராடக்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை எடுக்கக்கூடிய அத்தனை பேருமே நல்ல ரிசல்ட்ஸை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு நேரோ ஸ்பெக்ட்ரா, ஒரு பர்டிகுலரா இன்ன பிரச்சனைக்கு இன்ன காம்பினேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது இந்த பிரச்சனை வந்து ஈஸியா சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற R&Dல கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்ட் அமேசிங் 40+. இது யாருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். வீட்டுக்கு வீடு நம்ம சஜஸ்ட் பண்ண வேண்டிய ப்ராடக்ட். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஃபுட் ஹேபிட்ல நிறைய பெண்கள் அவங்களுடைய ஹார்மோனை பேலன்ஸ் பண்ண முடியாம இன்பேலன்சிங்ல தான் இருக்கிறாங்க. இந்த இன்பேலன்சிங் அவங்களுக்கான மேஜரான ப்ராப்ளம்ஸை அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. என்னென்னலாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகும்போது, அதாவது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து குறையும் போது யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து பெண்களுக்கு ஜாஸ்தி ஏற்படும். அந்த டைம்ல வந்து வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணாம யூரினரி இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம எராடிகேட் பண்ணி கொண்டு போக முடியாது. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்து அந்த போன் ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. மூட் ஸ்விங், மெயினா வந்து பெண்களுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசக்கூடிய மூட் ஸ்விங் இருக்கும், அதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. லிவர் ஹெல்த், இந்த ப்ராடக்டோடைய மெயின் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல தான் பெண்களுக்கான பல பிரச்சனைகள், ஜென்ரலா டைஜஷன் சம்பந்தமான இஷ்யூஸ், ஹார்மோன் இன்பேலன்ஸு, இதெல்லாம் வர்றதுக்கு மெயின் காரணம் அவங்களுடைய லிவர்ல சப்போர்ட் குறையும். இதெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த அமேசிங் 40+, அதாவது 40 வயதை கடந்தவர்களுக்கான ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட். இது ப்ரிகாஷன்ஸுக்காகவும் எடுக்கலாம், அல்லது அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கும் இந்த ப்ராடக்டை நம்மளால எடுக்க முடியும். அடுத்தபடியா அஸ்வா, இந்த ப்ராடக்ட் நம்ம எடுக்கும்போது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அஸ்வகந்தா வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு சப்ளிமெண்ட்ல ஒன்று. ஏன்னா ஒரு 17 வகையான பிரச்சனைகளை ஒரு பொருள்ல தீர்க்க முடியும் அப்படின்னா அது அஸ்வகந்தா தான். மெயினா ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல், அதாவது ஒரு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு வந்து மெயின் ப்ராடக்ட் ஒன்று கொடுக்குறோம், ஆனா அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ப்ராடக்ட் கொடுத்தா ரொம்ப வேகமா அந்த ப்ராடக்ட் வேலை செய்யும் அப்படின்னா அடாப்டோஜெனிக் ஹெர்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோட சேர்ந்து வேலை செய்யக்கூடியது.
அதுல மெயினான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வாவன் தான். நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சிங்கிள் ஹெர்பல்ல வரக்கூடிய ஒரே ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அஸ்வா மட்டும்தான். மீதி எல்லாமே வந்து நம்மளுக்கு காம்பினேஷன் ஹெர்பல்ஸ்ல வரும். பட் ஒரே ஒரு சிங்கிள் ஹெர்பல் அஸ்வா 66 அப்படிங்கிற இந்த ப்ராடக்டை மட்டும்தான் நம்ம ஒரு சிங்கிள் ஹெர்பல்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதை நம்ம சேர்த்து கொடுக்கும்போது ஈவன் வந்து கொலஸ்ட்ரால் சம்பந்தமான பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண முடியும். பிரெயின் சம்பந்தமான நர்வஸ் சிஸ்டம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம பிரெயின் ஒன் கொடுக்குறோம்னா அதோட சேர்த்து கொடுக்க முடியும். பெண்களுடைய விட்டாலிட்டி ப்ராடக்டை கொடுக்குறோம், WLBயோட சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட அஸ்வாவனை சேர்த்து கொடுக்க முடியும். ஆண்களுக்கான விட்டாலிட்டி H, விட்டாலிட்டி E இதை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ராடக்டை சேர்த்து கொடுக்க முடியும். கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக அப்படின்னா இந்த ப்ராடக்டை சேர்த்து கொடுக்க முடியும். முடி உதிர்தல் சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தால் இந்த ப்ராடக்டை நம்ம சேர்த்து கொடுக்க முடியும். அடுத்தபடியா ஹார்மோன் பேலன்சிங்காக ஒரு ப்ராடக்டை கொடுக்குறோம் அப்படின்னா அஸ்வாவை சேர்த்து கொடுக்க முடியும். இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு அஸ்வகந்தாவை வந்து ஒரு அடாப்டோஜெனிக் ஹெர்பலா சேர்த்து கொடுக்கும். அப்போ வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சப்ளிமெண்டரி ப்ராடக்ட் அஸ்வகந்தா சப்போர்ட் ஆகும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுகள்ல ஒரு நம்பகமான ப்ராடக்ட் அஸ்வகந்தா. அடுத்தது ஆங்கோ. மெயினா இன்னைக்கு பெரும்பாலும் 10ல் 2 அல்லது 3 பேர் வந்து பெரும்பாலான பிரச்சனைகள்ல 10ல் 2 பேருக்காவது மினிமம் கேன்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு. பலவிதமான கேன்சர்ஸ். எந்த இடத்துலலாம் ஏற்கனவே நான் சொன்னேன், எந்த இடத்துலலாம் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அது நாள்பட கேன்சராக முடிவடையும் அப்படிங்கிறது தான் விதி. இன்ஃப்ளமேஷன் உடலில் ஏற்படக்கூடிய, செல்களில் ஏற்படக்கூடிய, அல்லது திசுக்களில் ஏற்படக்கூடிய, அல்லது அந்த உறுப்பில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அடுத்த ஸ்டேஜ் வந்து அது கேன்சராக மாறும். இதுதான் விதி. ஆனல் கேன்சர் அப்படிங்கிறது வந்து அதாவது மலவாயில ஏற்படக்கூடிய கேன்சர். நமக்கு ஒரு பைல்ஸ் வருது, அதை நம்ம கண்டிக்காம விடுறோம் அப்படின்னா அதனுடைய ஸ்டேஜ் வந்து கேன்சர் ஆகும். லிவர்ல ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஃபேட்டி லிவராகவோ அல்லது ஃபேட்டி இன்ஃப்ளமேஷனாகவோ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம கவனிக்காம விட்டோம்னா அது கேன்சராக மாறி. கணையத்தில் ஏற்படக்கூடிய கேன்சர் நீங்க பார்த்துருப்பீங்க, பேன்கிரியாட்டிக் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் முதலுடைய ஸ்டேஜ் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கணைய வீக்கமாக இருக்கும், கணையம் வீங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வீக்கம் ஏற்படுதோ அந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அது கேன்சராக மாறும். இது வந்து நம்ம ஜென்ரலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்ஃபெக்ஷனுக்கு வழிவகுக்கும், அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிடும். நம்மளுடைய ஆங்கோ 9 அப்படிங்கிறது கேன்சருக்காக ஆன்காலஜி ப்ராடக்ட், கேன்சருக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஒரு 9 வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஜென்ரலா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை எராடிகேட் பண்ணணும். இம்யூனோ மாடுலேட்டர், அதாவது இம்யூனிட்டி நம்ம உடம்புல வந்து ஜாஸ்தியானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை. அது வந்து மாடரேட்டா இருக்க வேண்டிய விஷயம். அப்படி மாடரேட் பண்றதுக்கு, இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸ், இம்யூனிட்டி குறைக்கிறதுக்கான ப்ராடக்ட்ஸ். ஆனா நம்மளோட ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இம்யூனிட்டியை இன்க்ரீஸும் ஆகாது, அதே மாதிரி ரொம்ப ஹையர் இம்யூனிட்டியா இருந்ததுன்னா அதை மாடரேட் பண்ணிக்கணும். இதான் இம்யூனோ மாடுலேட்டர் அப்படின்ட்டு, சமநிலைப்படுத்துறது. நம்மளோட ப்ராடக்ட் வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது, ப்ரிகாஷனாக யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய கேன்சர் செல்ஸுடைய growth-ஐ கண்ட்ரோல் பண்ணிடலாம். எந்த ஸ்டேஜில் வேணாலும் கேன்சர் செல்ஸோட growth-ஐ வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ரெண்டாவது, இன்னைக்கு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 வரைக்கும் கேன்சர் ஸ்டேஜை பிரித்து சொல்லுவாங்க. ஆரம்ப அறிகுறிகளை ஸ்டேஜ் 1னும், கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் 2னும், நல்லா டெவலப் ஆயிடுச்சு அப்படிங்கிறத 3னும், ஸ்ப்ரெட் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படிங்கிறத 4னும் பிரித்து சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு 1 and 2, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால், அதாவது பிளட் கேன்சரை தவிர்த்து மீதி எந்த இடங்களில் இருக்கக்கூடிய கேன்சராக இருந்தாலும் அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ணி எராடிகேட் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட்டை நம்ம சப்போர்ட் பண்ணலாம்.
அவங்க எந்த வகையான ட்ரீட்மெண்ட்ஸோட இருந்தாலும் இதை நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஈவன் ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து ப்ராஸ்டேட்ல கேன்சர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ப்ராஸ்டேட் ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு, ப்ராஸ்டேட் ஒன் கொடுத்துட்டு நம்மளோட ஆங்கோனைன் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா கேன்சரை எராடிகேட் பண்ணி வெளியே கொண்டு வரும். இந்த மாதிரி ஒரு கேன்சருக்குன்னு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பிரத்யேகமாக நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா அது ஆங்கோனைன் தான். இன்னைக்கு வந்து கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களே ஒழிய அதை எராடிகேட் பண்ண முடியறதில்ல. பட் நம்மளோட ப்ராடக்ட் வந்து எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஒரு லைஃபை வந்து லாங் டைம் கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் இருந்தால் பியூட்டிஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஆர்த்தோவன். இன்னைக்கு பெரும்பாலும் நீங்க நிறைய நண்பர்கள் நீங்க பேசுனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சொல்லக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய ஒரு குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மூட்டு வலி தீர்க்கவே முடியல அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மெயினா நிறைய சப்ளிமெண்ட்டுகள் ஆகட்டும் அல்லது மருத்துவத்திலே ஆகட்டும் மூட்டு வலிக்கு வந்து சரியான தீர்வை கொடுக்க முடியறதில்ல. ஒரு கடைசி ஸ்டேஜ் அவங்களால நடக்க முடியல, 2 மூட்டு வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷன், அதாவது ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் போகும்போது மூட்டு ஆப்ரேஷனுக்கு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு காலுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா 3 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும். ஆனா நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து ஒரு 6 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா 2 எலும்புகளையும் சேர்த்து பிடிச்சிருக்கக்கூடிய அந்த ஜவ்வு ஸ்ட்ரென்தன் ஆகி 2 எலும்பையும் தனித்தனியா விலக்கி வச்சிருக்கோம். அதுல லூஸ் ஏற்பட்டு போச்சு, கார்டிலேஜ்ல வந்து லூஸ் ஏற்பட்டு போச்சுன்னா தான் ரெண்டோட ஒரு எலும்போட இன்னொரு எலும்பு உறைஞ்சி அதுல இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் எல்லாம் ட்ரை ஆகி போய் ஏதோ ஒரு பக்கம் உராய்வை வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுத்துரும், பெயினை கொடுத்துரும், அது ஒன்று முட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜுக்கெல்லாம் போகாம நம்மளுடைய முட்டியை வந்து ரொம்ப அழகா வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒரு சிம்பிளான மெத்தட், ஒரு 6 மாசம் நம்மளோட ஆர்த்தோவனும் ஜாயிண்ட் ஃபிளெக்ஸரையும் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரிசல்ட்ஸ் அவங்களால பார்க்க முடியும். எந்த மூட்டுக்கள்ல அவங்களுக்கு 2 எலும்பை பிணைச்சிருக்கக்கூடிய எந்த இடத்துல அவங்களுக்கு வலி ஏற்பட்டாலும் அதுக்கு வந்து 2 ப்ராடக்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஒன்று ஆர்த்தோவன், இன்னொன்று வந்து ஜாயிண்ட் ஃபிளெக்சியர். இன்னைக்கு வந்து பெரும்பாலானவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து இது. அடுத்தபடியாக மெரைன் கொலாஜன். இது வந்து ஒரு பியூட்டி ப்ராடக்ட், ஜென்ரலா சொல்லணும்னா பியூட்டி ப்ராடக்ட். அதே சமயத்துல நம்மளுடைய ஆர்த்தோவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. காரணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொலாஜன் அப்படிங்கிறது நம்மளுடைய கொலாஜன் ப்ரொடக்ஷன்ங்கிறது அந்த புரோட்டீன் நம்மளுடைய 2 ஜாயிண்ட்டுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஜவ்வை வந்து வலுப்படுத்துறது அந்த கொலாஜன் புரோட்டீன் தான். இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேர்ல்டுல பெஸ்ட் கொலாஜனை நம்ம யூஸ் பண்றோம், மெரைன் கொலாஜன் யூஸ் பண்றோம் இஞ்சா. ப்ராடக்ட் ரொம்ப அமேசிங்கான ப்ராடக்ட், சாப்பிட்றதுக்கு எக்ஸலண்டான ஒரு ஜூஸ். காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல ஒரு 300 ml தண்ணி எடுத்துட்டு ஒரு அரை ஸ்பூன், ஒரு டீஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் எடுத்து கலக்கி நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நாள் முழுவதும் நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து க்ளோ பண்றதுக்கும் ஸ்கின்னுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நம்மளுடைய மூட்டை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணுது. ஸ்கின்னு, நகம், மூட்டு, இதுதான் இதனுடைய பெனிஃபிட். பட் உலகம் பூராவும் மிக அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு பியூட்டி ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன் தான். கொலாஜன்ல வந்து 2 வகை இருக்கு. ஒன்று வந்து மெரைன் கொலாஜன், இன்னொன்று வந்து வெஜிடேரியன் வெஜ் கொலாஜன். நம்ம பாடியில பலவிதமான செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ்ல வந்து பலவிதமான புரோட்டீன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அதுல வந்து இந்த கொலாஜன் பெப்டைட் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் வந்து ஸ்கின்னு, நகம், நம்மளுடைய ஜாயின்ஸ் இதை வலுப்படுத்துறதுல பெரும் பங்கு எடுக்குது. இதுக்கு 2 டைப், ஒன்று வெஜிடேரியன், இன்னொன்று வந்து நான் வெஜிடேரியன் சோர்ஸ். வெஜிடேரியன் சோர்ஸ்ல மேக்சிமம் அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மி. உலகம் பூராவும் யூஸ் பண்றது நான் வெஜிடேரியன் சோர்ஸ் தான், மெரைன் சோர்ஸ். அதுல வந்து ஜாப்பனீஸ் இஞ்சா கொலாஜன் தான் உலகத்துல நம்பர் 1. அதை தான் நம்ம டைரக்டா இம்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பாடி நேச்சுரலா இந்த ப்ராடக்டை இந்த இன்கிரியண்ட்டை செக்ரேட் பண்ணோம்.
பட் அதுல வந்து டெஃபிஷியன்சி ஏற்படும் போது தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வருது. ஸோ இன்னைக்கு நம்ம நேச்சுரலா நம்ம பாடி செக்ரேட் பண்றதுக்கான எல்லா விதமான இன்கிரிடியன்ட்டோட வைட்டமின் இ, வைட்டமின் சி, வைட்டமின் டி இதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராடக்டா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் வந்து மரைன் கொலேஜன் அப்படிங்கிற டைரக்ட் நேம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம கன்சியூம் பண்ணும்போது வித்தின் மந்த்துக்குள்ளார நம்மளுடைய ஸ்கின் டோன் அப் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு 2 to 3 months சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட முட்டு வலி மிராக்கிளா குறையிறத நம்மளால உணர முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்ட் தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மெரைன் கொலேஜன். ஒரு சாப்பிட்றதுக்காகட்டும் அல்லது ஒருத்தருக்கு ஒரு 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 HNA கஸ்டமர், ஒரு ஐஃபையான கஸ்டமருக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து மரைன் கொலேஜன் நம்ம வந்து ரொம்ப ஈஸியா சஜஸ்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பிரைன் ஒன். இன்னைக்கு ஒரு டாப் 5 ப்ராடக்ட்டுகள்ல பிரைன் ஒன் வந்து 5வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். காரணம் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலம் பிளஸ் மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே சேர்ந்த ஒரு அருமையான ப்ராடக்ட். ஜென்ரலா பெராலிசிஸ் வந்திருக்கிறவங்க, ஞாபக மறதி இருக்கிறவங்க, அதாவது ஒரு ஒரு வயசுக்கு மேல, அது ஒரு 60 வயசுக்கு மேல ஏற்படக்கூடிய அல்சீமர்னு சொல்லக்கூடிய ஞாபக மறதி, நடுக்குவாதம், பிட்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான ப்ராடக்ட். மனம் சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்லக்கூடிய மனச்சிதைவு, மன அழுத்தம் இதுக்கெல்லாம் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்ட். அதாவது மூளை மற்றும் நரம்பு மண்டலம் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நம்பகமான தீர்வு தரக்கூடிய ப்ராடக்ட் வந்து பிரைன் ஒன். இந்த பிரைன் ஒன்ல நிறைய இன்கிரிடியன்ட்ஸ் இதுல யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைமீத்தல் கிளைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய TMG. இது வந்து நம்மளுடைய யங் ஃபீவர்லயும் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சிஸ்டீன் அப்படிங்கிற ஒரு இன்கிரிடியன்ட், அது வந்து நம்மளுடைய டாக்டர் டேவிட் சிங்லர் யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரிடியன்ட்ல மெயினான ஒரு இன்கிரிடியன்ட் வந்து சிஸ்டீன். ரெண்டாவது வந்து டெரோஸ்டிபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்கிரிடியன்ட். இந்த டெரோஸ்டிபின்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம நிறைய மீட்டிங்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரெஸ்வரட்டால் பத்தி சொல்லியிருப்பேன். சேம் ரெஸ்வரட்டால் மாதிரியான ஒரு இன்கிரிடியன்ட் தான், அது அதனுடைய சிஸ்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. பட் இதனுடைய பவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டு 7x. ரெஸ்வரட்டாலே வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். பட் டெரோஸ்டிபின் அப்படின்ற இன்கிரிடியன்ட் வந்து அதை விட 7 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு இன்கிரிடியன்ட். இது வந்து பிரைன் ஒன்லயும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி யங் ஃபீவர்லயும் இந்த ப்ராடக்ட் நம்ம இந்த இன்கிரிடியன்ட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பிரைன் ஒன்ல யூஸ் பண்ணக்கூடிய பெரும்பாலான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நம்ம யங் ஃபீவர்ல இருந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். யங் ஃபீவர்ல வந்து பிஸ்டின், டெரோஸ்டிபின், TMG, ட்ரிப்டோஃபானு இதெல்லாம் வந்து நம்ம ஜிங்க், காப்பர், செலினியம், வைட்டமின் B12, B6 எல்லாமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பிரைன் டெவலப்மெண்ட்டுக்காக யங் ஃபீவர்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டை வந்து பிரைன் ஒன்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான காம்பினேஷன். ஹெர்பல்ஸ் இருக்கும், ப்ரோபயோட்டிக் இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸோட காம்பவுண்டை இதுல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஜென்ரலா மனம் சார்ந்த மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ஒரு தி பெஸ்ட் ப்ராடக்ட். இதை நம்ம சாப்பிடும்போது, இதை நம்ம கண்டினியூஸா சாப்பிடும்போது நல்ல தூக்கம், மன நிம்மதி, மனசு வந்து ஒரு நிறைவான தன்மையை ஒரு 2 to 3 மாசம் இந்த ப்ராடக்டை நீங்க யூஸ் பண்ணும்போது எதையும் தாங்கும் இதயம் மாதிரி இந்த ப்ராடக்டை நீங்க கான்ஃபிடென்ட்டா சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா பிரைன் வந்து ஸ்ட்ராங் ஆயிடும், அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். அதனால வந்து உங்களுக்கு அந்த நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய எந்த வீக்னஸும் நம்மளுக்கு இருக்காது. ஒரு நர்வஸ் டானிக் அப்படின்னு சொல்லலாம்.
அவ்வளோ அருமையான ப்ராடக்ட். நான் வந்து ஒருத்தர்கிட்ட நான் ப்ரௌடா அந்த ப்ராடக்ட்டை பத்தி பேசியிருக்கேன். பல இடங்கள்ல ப்ரௌடா பேசுவேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய ரிசல்ட்ஸ். அல்சீமர். அல்சீமருக்கு ஒரு அருமையான ப்ராடக்ட். குழந்தைகளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட், ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு, ஆட்டிசம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, அப்புறம் மெயினா பெராலிசிஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த ப்ராடக்ட் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கு. நார்த் இந்தியால வந்து ஆரம்பத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மாசமாக அவங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஏகப்பட்ட பெராலிசிஸ் பேஷண்ட்டை வந்து அவங்க ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. த்ரூ பிரைன் ஒன், அஸ்வா, அப்புறம் ஏவிபிடி ஜூஸ் இதெல்லாம் கொடுத்து வந்து பெராலிசிஸ் வந்து பெரிய அளவுல ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல பெரும்பங்கு எடுக்கிறது வந்து பிரைன் ஒன். அடுத்தது ஹார்ட் ஒன். நான் உங்களுக்கே தெரியும், நிறைய இடங்கள்ல ஹார்ட் ஒன்னை பத்தி அதிகமா பேசுறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு இன்சூரன்ஸ், ஒரு ஃபேமிலிக்கான இன்சூரன்ஸ். இந்த ப்ராடக்ட்டை ஒருத்தர், அது யாராக இருந்தாலும் சரி, அது என்ன ஏஜ்ல வேணாலும் இருக்கட்டும், அவருக்கு வந்து நம்மளால வந்து எதிர்பாராத நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால மீட் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா கேர், ஒருத்தருடைய லைஃபுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும், ஒரு செக்யூரிட்டி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஹார்ட் ஒன். காரணம், இன்னைக்கு மிக அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுறது ஒரு ஃபேமிலிக்குள்ளார, ஒரு மிகப்பெரிய துர்மரணங்களை ஏற்படுத்தக்கூடிய 10 பேர் இறந்து போறாங்க அப்படின்னா, அதுல 3ல இருந்து 4 பேர் ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளால இறந்து போறாங்க. ஏஜ் பத்தி எந்த விதமான கன்சர்னும் இப்ப இல்ல. காரணம் 40 வயசுல, 45 வயசுல, 50 வயசுல காரணம் இறந்து போறதுக்கான மெயின் காரணம், இன்னைக்கு இருக்கிற உணவு பழக்கவழக்கத்துல கொலஸ்ட்ரால் மிஸ்மேனேஜ்மென்ட், 2வது பிளேட்லெட் அக்ரிகேஷன். இந்த 2 பார்ட்ல அதிகமான மரணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஹார்ட்ல இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள். இது மற்றவர்களுக்கு சாய்ஸ் கொடுக்காத ஒரு பிரச்சனை. அதனால நம்ம முதல்ல கேர் பண்ண வேண்டியது மற்ற எல்லா சப்ளிமெண்ட் கேட்டகரியை விட மிக அதிகமாக ஒரு படி மேல போய் நம்ம கான்சென்ட்ரேட் கொடுக்க வேண்டியது, ஒருத்தருக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னா, அது வந்து ஹார்ட் ஒன் தான். ஒரு நம்பகமான ப்ராடக்ட். ஹார்ட்ல ஏற்படக்கூடிய டோட்டல் பிளட் சர்க்குலேஷன்ல ஏற்படக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். பிரைன் ஒன்னுக்கு அதே எப்படி காம்பினேஷனோ அதே மாதிரியே தான் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட். ஒரு 100 பேர் எடுக்கிறாங்க இந்த ப்ராடக்ட் அப்படின்னா, அந்த 100 பேருமே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அடுத்தது கிரில் ஒன். நம்மளுடைய நிறுவனத்துல ஒரு டாப் மோஸ்ட் சேல்ஸ்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து கிரில் ஒன். மெயினா ஒமேகா 3 பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு ஒரு அடாப்டோஜெனிக்கா கொடுக்க முடியும். பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு, நரம்பு மற்றும் மூளை சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஜாயிண்ட்ல ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி லிவர்ல ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு 6 வகையான சிஸ்டத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நம்மளுடைய கிரில் ஒன் மட்டும் போதுமானதா. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், முடி சம்பந்தமான பிரச்சனைகள் ஆரம்பிச்சு, லிவர்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், லிவர் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, லிவரை டீடாக்ஸ் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் சப்போர்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு 6 வகையான சிஸ்டத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிரில் ஒன். இதுல 7x அப்படின்னு ஒரு ஃபார்முலா. என்ன 7x அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு எக்ஸ் ஒமேகா 3, அதாவது கிரில் ஆயில்ல இருக்கக்கூடிய பேஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3. 2வது அதுல அட்ஜாயிண்டா இருக்கக்கூடிய அஸ்தாசாந்தின், 2வது எக்ஸ். 3வது எக்ஸ் குளுட்டோதயோன். 4வது எக்ஸ் வைட்டமின் K2. 5வது எக்ஸ் ரெசோரட்டால். 6வது எக்ஸ் கோஎன்சைம் Q10. 7வது எக்ஸ் அப்படின்னு சொல்லி
வைட்டமின் K2, வைட்டமின் இ, 7வது எக்ஸ், இத்தனையும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான் இந்த கிரில்-1. ஜென்ரலா ஒரு அஸ்தாசந்தின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் மட்டுமே, ஒரே ஒரு இன்கிரியன்ட் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 mg வரைக்கும் எடுத்துட்டு வந்தாலே நம்மளோட பாடி மிராக்கிளான சேஞ்சஸை கொடுக்கறத பார்க்க முடியும். ஆனால் ஒரு 3.5ல இருந்து 4 mg வரைக்கும் ஆவரேஜா நம்மளுக்கு ஒரு டோஸ்ல கிடைச்சிரும். 60 சாப்ஜெல் இருக்கும். அதுல கிட்டத்தட்ட ஒரு 8 mg வரைக்கும் பர் டே உங்களுக்கு கிடைச்சிடும். 7 to 8 mg வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிடும். இது நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்டை விட, டெய்லி ரெக்குவயர்மெண்ட்டை விட ஜாஸ்தியா தான் கிடைக்குது அஸ்தாசந்தின். அது மட்டும் இல்லாம போதுமான அளவுக்கு ஒமேகா 3, போதுமான அளவுக்கு L-குளுட்டோதயோன், போதுமான அளவுக்கு வைட்டமின் இ, போதுமான அளவுக்கு ரெஸ்வரட்டால், 60 mgக்கு மேல ரெஸ்வரட்டால், பிளஸ் டோட்டல் ஹெல்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சப்ளிமெண்டரி ப்ராடக்ட் அப்படின்னா அதை கிரில் சொல்லலாம். இதை கன்சியூம் பண்றவங்க பாசிட்டிவான ரிசல்ட்ஸை மட்டுமே சொல்ல முடியுமே தவிர நெகட்டிவான ரிசல்ட்ஸ் சொல்றதுக்கான 1% கூட வாய்ப்பு இல்லை. காரணம் இதனுடைய ஃபார்முலேஷன் அவ்வளோ ஹையர் ஃபார்முலேஷன்ஸ். ஹார்ட் ஹெல்த்ல இருந்து பிரெயின் ஹெல்த், நர்வஸ் சிஸ்டம், ஸ்கின்னு, நெயில், முடி, மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், ஜாயிண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் அத்தனைக்கும் ஒரு சேர ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஹார்ட்-1ம் இந்த ப்ராடக்டும் சேர்ந்து எடுக்கும்போது ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை பார்க்க முடியும். கிரில்-1 வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்ட், காமனா யூஸ் பண்றதுக்கு. அதாவது ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை, ஒருத்தருக்கு ஒரு நல்ல சப்ளிமெண்டரி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு கிரில்-1 சப்போர்ட் பண்ணிடலாம். அவருக்கு மேலும் மேலும் அவருடைய ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து சப்போர்ட்டிவிட்டி ஆயிருக்கு. நம்பர் 1 யங் ஃபியூவல். 10 ப்ராடக்ட்டுகள்ல தி பெஸ்ட் ப்ராடக்ட், மோனோபாலி ப்ராடக்ட், இந்தியாவில் அபிஷியலா டைரக்ட் செல்லிங் கம்பெனிகள்ல ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராடக்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து யங் ஃபியூவல் மட்டும்தான். ஒரு 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அவர்கிட்ட எவ்வளவு வேணாலும் பணம் இருக்கட்டும், அவருடைய ஏஜை ஒரு 10 வருஷத்துக்கு ரிவர்ஸ் பண்ணி முன்ன கொண்டு வரணும், அவருடைய வயதாகும் தன்மையை 50% குறைக்கணும். இந்த ஆப்ஷன்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அவர் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் பண்ண முடியாது வித்தவுட் ஆன்டி ஏஜிங் பில்ஸ். ஏதாவது ஒரு ஆன்டி ஏஜிங் பில்ஸ் எடுக்கல, ஒரு ப்ரூவன் ப்ராடக்ட் அவர் எடுக்கல அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எதையும் சாதிக்க முடியாது. காரணம் இது வந்து இன்னைக்கு இருக்கிற மனித குலத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. நம்மளுடைய ஏஜை ரிவர்ஸ் பண்றதுக்கும் நம்ம வேகமாக வயசாகும் தன்மையை குறைச்சு மெதுவா வயசை கொண்டு போகக்கூடிய, என்றும் இளமையாக நம்மளை வச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் யங் ஃபியூவல். இந்த ப்ராடக்ட் பத்தி நெட்ல போய் தேடினீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம படிக்க முடியும். நான் சொல்ல முடியாத ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல. இந்த யங் ஃபியூவலுடைய தந்தை இவர் தான், டேவிட் சிங்க்லர். இவருடைய பிறப்பிடம் ஆஸ்திரேலியா. இவர் இப்பவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில. கூகுளில் போயிட்டு டேவிட் சிங்க்லர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா அவரை உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் பின்தொடர்றாங்க. காரணம் இவர் ஒரு ப்ரூவன் ஃபார்முலாவை உலகத்துக்கு கொண்டு வந்தார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலேயே ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு, ஒரு ஹார்ட்ல வரக்கூடிய பிரச்சனை தீர்க்கறதுக்கு தனி சப்ளிமெண்ட், லங்ஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு, லங்ஸை வந்து ரீஜென்ரேட் பண்றதுக்கு செப்பரேட்டான ப்ராடக்ட், கிட்னி, ஸ்கின்னு, கண்ணு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் செப்பரேட்டாக நியூட்ராசூட்டிகல்ஸையும் ஊட்டச்சத்துக்களையும் நாம தேடிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் உச்சி முதல் பாதம் வரைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டையும் புதுப்பிக்கிறதுக்கு
உடல்ல இருக்கக்கூடிய எல்லா வகையான திசுக்களையும் ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 600 ட்ரில்லியனுக்கு மேல செல்களை வந்து ரீஜெனரேட் பண்றதுக்கு, ரீபர்த் ஆக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அது யங் ஃபியூல் மட்டும் தான். இந்த ப்ராடக்ட் நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நம்மளுடைய ஏஜ் குறைக்கப்படுது. நம்மளுடைய உள் உறுப்புகள், உள்ள எத்தனை உறுப்புகள் என்ன டேமேஜ்ல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில கண்ட பனி எப்படி காணாமல் போகுதோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கனும் ரெஃப்ரெஷ் ஆகி புதுசாகி இளமையாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஒரு 2 ஆண்டு காலம், ஒரு 24 months அவரு ஆன்டி ஏஜிங்கான ஃபார்முலேஷன்ஸ்ல யங் ஃபியூல அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டார் அப்படின்னா அவருடைய ஏஜை ஒரு 10 வருஷத்தை ரிவர்ஸ் பண்ண முடியும். பிராக்டிக்கலா ரிவர்ஸ் பண்ண முடியும். வித்தின் 1 monthல இருந்து அதனுடைய ஷேடோ வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். 1 monthல இருந்து ஒரு மாசம் நீங்க ஒரு 60 கேப்சூல் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னால கண்டிப்பாக உங்களுடைய முகங்களில் மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். நம்மளுடைய இன்னர் ஆர்கன்ஸ் பர்ஃபெக்ட், ஒரு ஜஸ்ட் நம்மளுடைய இளமைக்கான அறிகுறியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஒவ்வொரு மாசமும் நம்ம தொடர்ந்து இதை எடுக்க அதனுடைய பெனிஃபிட்ஸ் நெக்ஸ்ட் 2 years 24 months கண்டினியூஸா நம்ம அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இன்னைக்கு 50 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய 40வது வயசுல அவருடைய ஹார்ட் எப்படி இருந்துச்சோ, அவருடைய 40வது வயசுல அவள் எவ்வளவு அழகாக சுறுசுறுப்பாக இயங்கினாரோ, அவர் 40வது வயசுல ஒரு எவ்வளவு எஃபிகசியோட அவர் இருந்தாரோ, என்ன மாதிரியான ஒரு ஷார்ப் ஐசைட் இருந்துச்சோ, அவருடைய ஸ்கின் கண்டிஷன் எப்படி இருந்துச்சோ, அவருடைய சுவாசம் எப்படி இருந்துச்சோ, அவருடைய ஒட்டுமொத்த உடல் பலம் எப்படி இருந்துச்சோ, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சோ, அத்தனையும் ஒரு சேர கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் யங் ஃபியூல். இதனுடைய அருமை எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியால ஒரு இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இயக்கம் நம்மளுடைய நிறுவனம் ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் போய் ஒவ்வொரு ஏரியாக்கள்லயும் முக்கியமான விஐபிகளுக்கு இந்த ப்ராடக்டை பத்தின அவேர்னஸை கொடுத்து ஒரு அற்புதமான ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணிட்டு வராங்க. ஒரு யூத்ஃபுல் கம்யூனிட்டி. ஒரு மனிதனால நம்மளுடைய ஏஜை ரிவர்ஸ் பண்ண முடியும். நேச்சரை வேகமா போயிட்டு இருக்கிற நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸை தடுத்து நிறுத்தி அதை ஸ்லோ டவுன் பண்ணி நீண்ட நாளைக்கு இளமையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கின ப்ராடக்டை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரிய பணியை செஞ்சுட்டு வராங்க. அடுத்த 1-2 வருடங்களில் இன்னைக்கு உலகம் பூராவும் ஒரு பர்டிகுலரா சொல்லக்கூடிய டெஸ்டிமோனி அப்படின்னு சொல்லக்கூடிய டேவிட் சிங்லர் மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான டேவிட் சிங்லர்களை இந்தியாவில் உருவாக்குவாங்க. ப்ராடக்ட் எடுக்கிற அத்தனை பேருமே ஒரு டெஸ்டிமோனி, ப்ராடக்ட் எடுக்கிற அத்தனை பேருமே ஒரு மாடல் தான். அதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். இப்ப சளி காய்ச்சலுக்கு நம்ம மாத்திரை சாப்பிட்ற மாதிரி போன வாரம் நான் காய்ச்சல்ல படுத்திருந்தேன் சார், இப்ப நல்லா ஆயிட்டேங்க, அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. இது ஒரு ஏஜிங் ப்ராசஸ். நம்மளுடைய அதாவது இயற்கையில நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கொடை ஒரு 120 ஆண்டுகள் நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால உறுதி பண்ணக்கூடிய ஒரு தன்மை. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்டை நம்ம நிறுவனம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து நான் சஜஸ்ட் பண்ண வேணா நம்பர் 1 ப்ராடக்டாக நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை கேட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேரும் எப்பாடுபட்டாவது உங்களுடைய ஏஜிங் ப்ராசஸ் தடுத்து நிறுத்தணும்னா நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு உங்களுடைய ஏஜிங்கை வந்து நிறுத்தணும். எத்தனை கோடிகள் சம்பாதிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஏஜை வந்து தடுக்க முடியாது. அதனோட உபாதைகளை தடுக்க முடியாது. நம்ம பிரச்சனைக்குள்ள போறதை தடுக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் முன்னேற்பாட்டோட இருந்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை ஒரு நீண்ட நெடிய அழகிய ஆரோக்கியமான குடும்பமாக நம்மளை மாற்ற முடியும். அதுக்கு நமக்கு தேவை கொஞ்சம் எஃபர்ட். ஒரு 10 பேருக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா
உங்களுக்கு இந்த ப்ராடக்டை சாப்பிட்றதுல ஒரு பெரிய கஷ்டம் இருக்க போறது இல்லை. நல்ல விஷயத்தை 10 பேருக்கு உங்களால சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னா, ப்ரௌடா உங்ககிட்ட பேச முடியும் அப்படின்னா, நீங்கள் சாப்பிடுற ப்ராடக்ட்டை வந்து ஈஸியாக சாப்பிட முடியும். அந்த சம்பாத்தியத்துல நீங்க ஈஸியா சாப்பிட முடியும். ஒரு ஜென்யூன் கம்யூனிட்டியை படைக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு அற்புதமான ப்ராடக்ட். மற்றவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நீங்க கொடுக்குறீங்களா கொடுக்கலையாங்கிறது முக்கியம் இல்லை. இதை பேசுறீங்களா பேசுறீங்களாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, அந்த ப்ரோக்ராமை கேட்கிற அத்தனை பேரும் ப்ராடக்ட் சாப்பிடணும். இந்த ப்ரோக்ராமை கேட்கக்கூடிய அத்தனை பேரண்ட்ஸுக்கும் அந்த ப்ராடக்டை வாங்கி கொடுக்கணும். அம்மா அப்பாவுக்கு மெயினா ப்ராடக்ட் வாங்கி கொடுக்கணும். ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவிகளுக்கு இந்த ப்ராடக்டை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். ஒரு பெண்ணாக இருந்தால் நிச்சயமாக கணவர் இந்த ப்ராடக்டை சாப்பிடணும்னு நினைக்கணும். இது ஒரு வரம்னு நினைச்சு, நமக்கு கிடைச்சிருக்கிறதே ஒரு வரம்னு நினைச்சு இந்த ப்ராடக்ட் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நிச்சயமாக இது நம்மை லட்சாதிபதியாகவோ கோட்டீஸ்வரனாகவோ மாற்றும். அவ்வளவு ஒரு கற்பகம் தரு மாதிரி ஒரு ப்ராடக்ட், அருமையான ப்ராடக்ட். இதான் இன்னைக்கு நம்பர் 1ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 62க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்டுகள் நம்ம நிறுவனத்துல இருக்கு. தினமும் இதை படிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு நல்ல ஆரோக்கியமான கம்யூனிட்டியை படைக்கிறதுக்காக நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சி மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய ஒத்துழைப்புகள் எங்களுக்கு தேவை. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்குது அப்படின்னு நீங்க நம்பினா இதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதனால 2 பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று உங்களுக்கான ஆரோக்கியம், இன்னொன்று உங்க கூட இருக்கிறவங்களுக்கான ஆரோக்கியம். அதன் மூலமாக ஒரு சம்பாத்தியம். தேங்க்யூ நண்பர்களே. இந்த ப்ரோக்ராமை கேட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு முறை ஒரு அற்புதமான அஸ்ட்ரோனியாவான ப்ராடக்டோட சந்திக்கிறேன். வருகிற திங்கட்கிழமை மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.